ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம். அந்த சட்னி வந்து எங்களோட ஃபேமிலி டிஷ்ஷு ரோஜாப்பூ சட்னின்னு சொல்லுவது. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச சட்னி. அடிக்கடி நாங்கள் இட்லி தோசைக்கு இந்த சட்னி செய்வோம். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். பச்சையாக தான் எல்லாமே செய்யணும். ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3 காஷ்மீரி மிளகா, 2 நார்மல் மிளகா, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, இது எல்லாத்தையும் அப்படியே பச்சையாக வச்சு ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு சேர்த்து சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது தாளிக்காமல் அப்படியே இது எண்ணெய் மட்டும் நல்லெண்ணெய் சாப்பிடும்போது எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால், நம்ம சின்ன பசங்களாம் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் தாளிச்சிட்டோம்னா காரம் கம்மியாகும். நான் அதனால் தாளிக்கிறேன். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஹீட் ஆனது அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பொரியட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுக்க சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். சட்னி இதில் சேர்த்துட்டோம். கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ஆனால் இதை அப்படியே தாளிக்காமல் அந்த பச்சையாகவே எண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம சின்ன பசங்க குழந்தைங்கள்லாம் காரம் சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக நான் தாளித்து காமிக்கிறேன். நீங்கள் தாளிக்காமல் அப்படியே அந்த சட்னியை எண்ணெய் ஊற்றி இட்லி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் இது அடுப்பில் இருக்கட்டும். இதுவும் நல்லா தான் இருக்கும். இதுக்கு பேர் வந்து நாங்கள் ரோஜாப்பூ சட்னின்னு சொல்லுவோம். நான் சின்ன குழந்தைலேருந்து இதை சாப்பிட்ருக்கேன். சரி, இந்த டிஷ்ஷை உங்களோட ஷேர் பண்ணலான்னு பண்ணுறேன். ஆல்ரெடி யாராவது போட்டிருக்கலாம் மேபி, ஆனால் நாங்கள் வந்து இதை வந்து பச்சையாக செஞ்சு ரோஜாப்பூ சட்னின்னு சொல்லுவோம். தாளிக்கிறது வந்து இப்போ தான் நான் தாளித்து காமிக்கிறேன். கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். அவ்வளோதான், போதும். சைடில் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான எங்கள் ஃபேமிலி டிஷ் ரோஜாப்பூ சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். சூடான இட்லியில் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.